வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பிரபு அவர்கள் திடீரென மரணமா, வெளியான வதந்தி, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிகழ்ச்சி, சிவாஜியின் வாரிசு ஒரு எம்ஜிஆர் பிரபலம், இணையதளத்தில் அவர் கொடுத்த பழைய பேட்டி, அது மட்டும் இல்லாமல் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகர் பிரபு அவர்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அந்த காலத்தில் கை கடிகாரம் சுவர் கடிகாரம் என்ற பெரிய விஷயம் படத்தில் வேலை பார்க்கும்போது டெக்னீஷியனுக்கு இந்த கடிகாரங்களை பரிசீலிப்பது பிரபு அவர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு சன்மானம், மருத்துவ உதவி, கல்வி கட்டணம் இதையெல்லாம் பிரபுவே செய்வாராம் என்று நடிகர் பிரபுவின் தாயாள குணம் பற்றி பேட்டி ஒன்றில் சிலாகித்து கூறியிருக்கார் செய்யார் பாலு அவர்கள். பிரபல யூடியூப் சேனலுக்கு தந்திருந்த மூத்த பத்திரிகையாளர் செய்யார் பாலு நடிகர் பிரபுவின் குணநலங்களை பற்றி புகழ்ந்து நெகிழ்ச்சியுடன் பேசியிருக்கிறார். சிவாஜி வீட்டில் ஒரு எம்ஜிஆர் என்ற பிரபுவை சொல்லுவாங்க. இதற்கு காரணம் வெள்ளந்தியாக அனைவரிடம் பழகுவார் பிரபு. சிறியவர்கள் பெரியவர்கள் மதிப்பு தருவார், அன்பாக பழகுவார் என அத்தனை நல்ல குணங்களும் பிரபுவிடம் இருக்கும் நடிகர் திலகத்தின் மகன் என்று கர்வம் சிறிதும் கூட கிடையாது. பெங்களூரில் படித்து வளர்ந்து பிரபு ஆங்கிலத்தில் மொழி கற்ற பிரபுவுக்கு தமிழ் சரியாக வராதாம். சிவாஜியை வைத்து அதிக படம் எடுத்த சி.வி. ராஜேந்திரன் பிரபுவை வைத்து முதலாக படம் எடுக்க முயன்றார். அவனுக்கு தமிழே சரியாக வராது என்று சிவாஜி சொல்ல, அதேமாரி சி.வி. ராஜேந்திரன் பிரபு வைத்து படம் எடுத்தார். முதல் படத்திலே பிரபுவின் தமிழ் உச்சரிப்பு பார்த்து அனைவருமே அசந்து போயிட்டாங்க. ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஒரே நேரத்தில் 10 படங்களில் ஷூட்டிங் நடக்கும். அதில் பிரபு ஒரு படம் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். ஷாட் இல்லாவிட்டாலும் வெளியே சேர் போட்டு உட்கார்ந்திருப்பார். பத்திரிகையாளர் ஒவ்வொரின் பேரையும் சொல்லுவாராம். பத்திரிகையாளர் நடிகைகளின் ஸ்டூடியோவுக்காக வந்திருக்கோ என்பதை புரிந்து கொண்டு இந்த செட்டில் யார் நடிகை இருக்கிறார்கள் என்பதை பிரபுவே எங்களிடம் சொல்லுவாங்களாம். இது மற்றவர்கள் இருந்தால் ஈகோ காரணமாக மற்ற நடிகர்களை பேட்டி எடுப்பதற்கு உதவ மாட்டாங்க. அதே போல் பத்திரிகையாளர் சேர்ந்து சாப்பாடு போடுவாராம். அந்த காலத்தில் கை கடிகாரம் சுவர் கடிகாரம் என்ற பெரிய விஷயம் படத்தில் வேலை பார்க்கும்போது டெக்னீஷியனுக்கு இந்த கடிகாரங்களை பரிசீலிப்பது பிரபு. அதே போல் அவர்களுக்கு சன்மானம், மருத்துவ உதவி, கல்வி கட்டணம் இதெல்லாம் பிரபு அவர்களை செய்வாராம். தங்கமான குணம், பிரபுவுக்கு குழந்தை மாதிரி. பிரபுவின் சித்தப்பா சண்முகம் என்பதின் பண விவகாரத்தை கவனித்து கொண்டாரா? யார் பண உதவி என்று கேட்டாலும் நீங்கள் போய் சித்தப்பாவை பாருங்க என்று சொல்லுவாராம். சண்முகம் சார் ஆஃபீஸ் அப்போ ராயப்பட்டில் இருந்தது. பிரபு சார் அனுப்பி வைத்தாரா என்று சொன்னாலே மறுபோதும் இன்றி வந்தவர்களுக்கு நிச்சயம் பணம் தந்து அனுப்புவாராம் சண்முகம் சார் அவர். இப்படி விளம்பரமே இல்லாமல் பண உதவிகளை செய்தவர் தான் பிரபு என்றும். சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகர் பிரபு அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இயல்பான ஒரு மருத்துவ செக்கப்புக்காண்டி தான் நான் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணேன். ஆனால் இந்த மீடியா துறை எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் இருப்பது போல் அவங்க ஒரு வதந்திகளை பரப்பி விட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்களை பார்க்கும்போது நான் இறந்து போயிட்டேன்னு தம்மையில் வச்சு என்னை சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் கிண்டலாக பேசிய வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.